அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அ டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்திய காப்பீட்டுத் துறை பத்தி குடுத்திருக்காங்க. இந்தியாவுல இந்த காப்பீட்டுத் துறை அப்படிங்கிறது அ இன்சூரன்ஸ் செக்டார் அப்படிங்கிற ஒரு குரோயிங் செக்டாரா இருக்கு. சரிங்களா? அதனால தான் நம்ம அத பத்தி பார்க்குறோம் இங்க. முதல்ல இதனுடைய வரலாற்ற எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு இந்தியாவுல காப்பீட்டுக் கழகம் அப்படிங்கிறது ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 1818ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா, 1850கள்ல பொது காப்பீட்டு நிறுவனமான ட்ரைடன் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு கிட்டத்தட்ட 245 ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டு 1956ல தான் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதன் பின்னர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1972ல 107 பொது காப்பீடு நிறுவனங்கள் ஓகேங்களா? பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே தேசியமயமாக்கப்பட்டு, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? எல்ஐசி 156, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் 1972 சரியா? 1972ல வந்திருக்கும் நமக்கு. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல 1991ல எக்கனாமிக் பாலிசில ஒரு சேஞ்ச் வருது. தாராளமயமாக்கல் கொள்கை வருது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய முதலீடுகள், குறிப்பா காப்பீட்டுத் துறையில வெளிநாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது அதிகமாகுது. வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ள வர ஆரம்பிக்குது. இப்ப பாரதி ஆக்ஸியா லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் அலையான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுல இந்த காப்பீட்டுத் துறையில முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் முதலீடு பண்றாங்க? இந்தியாவுல அதிகமான மக்கள் தொகை இருக்கு. நடுத்தர மக்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ப இந்தியாவுல முதலீடுகள பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த முதலீடுகள் அப்படிங்கிறது பல வகையில இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ப ரெட் பஸ்ல புக் பண்ணாலே இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்றீங்களான்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் நமக்கு ஒரு ரூ. 5 ரூ. 1 ரூ. 2 பே பண்ண சொல்றாங்க இல்லையா? அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கீழ தான் வருது. 2021ல இன்சூரன்ஸ் செக்டார்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது 74% இருந்துச்சு. அத இப்ப 100% இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ இதனால நம்ம செலுத்தக்கூடிய இந்த பிரீமியம் தொகையோடைய அந்த அமௌண்ட் மட்டும் வேல்யூ மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 11,00,000 கோடியாக இருக்கு. சரிங்களா? சோ 1994ஆம் ஆண்டு இந்த அ இன்சூரன்ஸ் செக்டார கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, மல்ஹோத்ரா அவர்கள் தலைமையில ஒரு கமிஷன் போடுறாங்க. அவருடைய பரிந்துரையின்படி 1999ஆம் ஆண்டு ஐஆர்டிஏஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆக்ட் போட்டு அதுக்கப்புறமா அமைப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க 2000த்துல ஓகேங்களா? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. சரிங்களா? சோ இந்த இன்சூரன்ஸ் செக்டார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவோட ஜிடிபில கிட்டத்தட்ட 3.7% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப, நமக்கு இந்த செக்டாரோட வளர்ச்சிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ப அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதிகமான வருமானம் இப்ப நெறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நடுத்தர வர்க்கத்தினருடைய எண்ணிக்கை, அதாவது இந்தியாவுல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி கம்மியாயிட்டே இருக்கு. பல பரிமாண வறுமை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப, நடுத்தர மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? அப்ப நடுத்தர மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. புதிய தொழில்நுட்பங்கள் வருது. புதிய தொழிற்சாலைகள் வருது. புதிய புதிய வாகனங்கள வாங்குறாங்க. இந்த மாதிரியான காரணங்கள்னால என்ன ஆகுது? நமக்கு இன்சூரன்ஸ் செக்டார் அதிகமான ஒரு வளர்ச்சி பாதைய நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதுல அதிகமான முதலீடுகள பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்சூரன்ஸ் துறை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் குடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய காப்பீட்டுத் துறை அப்படிங்கிறது. அதே மாரி ஐஆர்டிஏஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டார்கெட்டும் வச்சிருக்காங்க. என்ன டார்கெட்னா, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது ஒரு டார்கெட். அனைவருக்கும் காப்பீடு அப்படிங்கிறது ஒரு டார்கெட். எப்பன்னா 2047க்குள்ள எல்லாருக்குமே இந்த மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது கொண்டு வரணுங்கிறத ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கை 27 கோடியாக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஒரு ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குளோபல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத யாரு வெளியிடுறாங்கன்னா, யுனெஸ்கோ தான் வெளியிடுறாங்க. ஓகேவா? குளோபல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இதனுடைய பேர். யாரு வெளியிடுறாங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்பாங்க. யுனெஸ்கோ வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட உலக அளவுல பார்க்கிறப்ப 272 மில்லியன் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஸ்கூல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவுட் ஆஃப் ஸ்கூல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அவுட் ஆஃப் ஸ்கூல் பாப்புலேஷன் 272 மில்லியன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணங்கள பிரத்யேகமா சொல்லியிருக்காங்க. ஒன்று
அ அதிகமா கிட்டத்தட்ட 5,00,00,000 அ மாணவர்கள் வந்து சின்ன பசங்க வந்து போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5,00,00,000 அளவுல வந்து அந்த பள்ளி செல்லா போகக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு போகாத குழந்தைகளோட எண்ணிக்கை இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதேமாரி ஆப்கானிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அதனால தான் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 27,00,00,000 கிட்ட நமக்கு பள்ளி செல்லா குழந்தைகள் இருக்காங்க, அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு நாடுமே அவங்களுடைய ஜிடிபில ஒரு 6% வரைக்கும் 4 முதல் 6% வரைக்கும் என்ன பண்ணணும் அப்டின்னா, கல்வி மேல அ கல்விக்கான நிதியா ஒதுக்கீடு செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு நாடு பண்ணக்கூடிய செலவுல ஏறக்குறைய 20% கல்விக்காக செலவு பண்ணணும். அதுக்காக ஒதுக்கீடு செய்யணும் அப்டிங்கிற பரிந்துரையையும் குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல 2 முக்கியமான ஆர்டிகிள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின்